ஒடிசாவிலிருந்து சென்னை வந்த விரைவு ரயிலிலிருந்து ரூபாய் 9.5 லட்சம் மதிப்பிலான கஞ்சா மூட்டைகள் சிக்கியிருக்கிறது. இந்த கஞ்சா மூட்டைகளை கடத்தி வந்த நபரையும் ரயில்வே போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சசிதரன். வணக்கம் சசிதரன். தற்போது கைதாக இருக்கக்கூடிய நபர் தொடர்பான விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்கள். ஒடிசாவிலிருந்து சென்னை வந்த விரைவு ரயிலில் 9.5 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா மூட்டைகளை கடத்தி வந்த நபரை ரயில்வே போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். புவனேஸ்வரிலிருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய இந்த விரைவு ரயில் வாராந்திர எக்ஸ்பிரஸ் இன்று காலை எழும்பூர் நடைமேடைக்கு வந்தது. அப்போது வந்தபோது சந்தேகத்துக்கிடமான வகையில் ஒருவர் நடந்து சென்ற போது அவரிடம் விசாரணை மேற்கொண்ட முன்னுக்கு முரணாக பதிலளிக்கவே அவர் வைத்திருந்த அந்த டிராலி பையை திறக்க சொல்லி போலீசார் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போது முழுவதும் டேப் குத்திய மூட்டைகளை வைத்திருப்பதும் கிழித்து பார்த்தபோது பச்சை நிறத்திலான உயர் ரக கஞ்சா மூட்டைகள் இருப்பது தெரிய வந்தது. 9.50 லட்சம் மதிப்புள்ள 19 கிலோ கஞ்சா மூட்டைகளை அவர் கடத்தி வந்தது தெரிய வந்திருக்கிறது. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சிக்கம்பூர் பகுதியை சேர்ந்த குமார் சேதி என்கிற அவர் பெயரை கைது செய்து அம்பத்தூர் அமலாக்கத்துறை ஆய்வாளரிடம் அவரை ஒப்படைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையில் ரயில்வே போலீஸ் RBF ஆய்வாளர் கே செபஸ்டியன் தலைமையில உதவி ஆய்வாளர் முகமது அஸ்லாம் தலைமையில் இந்த போலீசார் கைது செய்து அவர் அம்பத்தூர் ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை ஏற்கனவே பல கஞ்சா மூட்டைகளை கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து இந்த போர் ரயிலில் கஞ்சா கடத்தி வரும் நபர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சசிதரன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தை டிவியுடன்.